பென்ஷன் திட்டத்தில் வந்த பெரிய மாற்றம். என்பிஎஸ் திட்டத்தில் இனி இப்படி கணக்கு தொடங்கலாம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் என்பிஎஸ்ஸில் ஒரு முக்கியமான மாற்றம் வந்துள்ளது. அதன்படி இந்த திட்டத்தில் கணக்கு தொடங்குவதை எளிதாக்க ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் PFRDA புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இனி தேசிய பென்ஷன் திட்ட கணக்குகளை ஆன்லைனிலேயே காகிதங்கள் இல்லாமல் திறக்கலாம். இதற்காக விண்ணப்பதாரர்கள் தங்கள் அடையாளத்தை இ-சைன் அல்லது மொபைல் OTP மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த புதிய முறை 2020ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்லைன் விண்ணப்ப முறையை மேலும் மேம்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு என்பிஎஸ் கணக்குகளை ஆன்லைனில் திறக்க இ-சைன் அல்லது OTP பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இப்போது ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கையின்படி விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது தங்களுடைய அடையாளத்தை இ-சைன் அல்லது மொபைல் OTP மூலம் கட்டாயம் உறுதிப்படுத்த வேண்டும். தேசிய பென்ஷன் திட்டத்தில் கணக்கு திறப்பதற்கு தேவையான ஒப்புதல்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள் அனைத்தும் இந்த ஆன்லைன் செயல்முறையின் முடிவில் இ-சைன் அல்லது மொபைல் OTP மூலம் பெறப்படும். இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தங்கள் அமைப்புகளையும் வாடிக்கையாளர் கணக்கு தொடங்கும் முறைகளையும் மாற்றமைக்குமாறு தேசிய ஒழுங்குமுறை ஆணையம் மத்திய பதிவு நிறுவனங்கள் CRAகள் மற்றும் சேவை மையங்கள் POPகள் ஆகியவற்றிற்கு அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் தேசிய பென்ஷன் திட்டத்தில் கணக்கு தொடங்கும் செயல்முறை மேலும் எளிமையாகவும் வேகமாகவும் மாறும். காகித வேலைகள் குறைவதால் நேரமும் மிச்சமாகும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தேசிய பென்ஷன் திட்டத்தில் மற்றொரு முக்கிய அறிவிப்பும் வந்துள்ளது. ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் ஜனவரி 12ஆம் தேதியன்று வெளியிட்ட அறிவிப்பின்படி தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் உள்ள அரசு சாரா சந்தாதாரர்களுக்கான பல திட்ட அமைப்பு MSF தொடர்பாக மத்திய பதிவு முகமைகள் CRAகள் மற்றும் பென்ஷன் ஃபண்டுகள் சந்தாதாரர்களின் தகவல்களை பகிர்ந்து கொள்வது குறித்து வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த MSF பென்ஷன் ஃபண்டுகள் தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் பல திட்டங்களை வடிவமைக்கவும் இயக்கவும் நிர்வகிக்கவும் அனுமதித்தது. இதன் மூலம் பென்ஷன் ஃபண்டுகள் தங்கள் சொந்த பிராண்ட் அடையாளத்துடன் செயல்படவும் சந்தாதாரர்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்கவும் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வரவும் வழிவகுத்தது. இந்த புதிய சுற்றறிக்கை MSFஇன் கீழ் சந்தாதாரர்கள் தகவல்களை எவ்வாறு CRAகள் மற்றும் PFகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக விளக்குகிறது. இது சந்தாதாரர்களின் நலனை பாதுகாக்கவும் NPS சேவைகளை மேலும் மேம்படுத்தவும் உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி கடன் மதிப்பீட்டு நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர் தரவுகளை பென்ஷன் ஃபண்டுகளுடன் பகிர்ந்து கொள்ளும். இந்த தரவு பகிர்வு ஒரு குறிப்பிட்ட பொதுவான படிவில் இரு தரப்பினரும் ஒப்புக்கொள்ளும் கால இடைவெளியில் நடக்கும். ஆனால் பென்ஷன் ஃபண்டுகள் தாங்கள் நிர்வகிக்கும் திட்டங்களில் உள்ள வாடிக்கையாளர்களின் தகவல்களையே பெறுவார்கள். பொதுவான திட்டங்களில் உள்ள வாடிக்கையாளர்களின் தகவல்கள் பகிரப்படாது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.